ஏவிடி கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் விஸ்வாவசு வருட ராசி பலன். மீன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த ஒரு வருடத்துல இருக்க போகுது? உண்மையிலேயே சொல்லணும்னா 7.5 சனியின் ஜென்ம சனியில இருக்கிறீங்க. 2025 தொடங்குனதுல இருந்தே அப்படி ஒரு சாதகமான நிலை இல்ல. உடல் ஆரோக்கியத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு இருக்கிற மாதிரியான காலகட்டம் தாங்க இந்த விஸ்வாவசு ஆண்டு. மிக முக்கியமாக இந்த இடத்துல வயதுக்கு ஏத்த மாதிரியான பலனை சொல்லிடுவேன். நீங்களே 50 வயதுக்கு மேற்பட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகளை கொடுத்து வேற எந்த பெரிய கெடு பலனையும் கொடுக்க மாட்டாரு. பிள்ளைகளை பற்றியான கவலைகள் இருக்கும். நீங்களே மாணவர்களாக இருக்கீங்கன்னா, இந்த இடத்துல படிப்புக்கு கவனம் சிதறக்கூடிய அமைப்புகள் என்னென்ன தன்மைகள் இருக்கும்? ஆரோக்கியம் பிரச்சனைகளுக்குள்ள வரலாம். மருத்துவமனைக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கலாம். வண்டி வாகன அமைப்புகள்ல சின்ன சின்ன ஒரு நெருடல்கள் இருக்கலாம். இந்த இந்த மழை தண்ணி காரணமாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல படிப்பு தடைக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். இதெல்லாம் தற்போது மீனராசிக்கார மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. மத்தியம வயதுல இருக்கிறவங்களுக்கு வேலை தொழில் அமைப்புகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்பொழுதே வர ஆரம்பிச்சிருக்கும். இருக்கிற வேலையை தயவு செய்து வேற ஒரு வேலை கிடைக்காம விடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல குரூப்பா பாலிடிக் பண்ணுவாங்க. வேற ஒருத்தவங்க அப்படின்னுவாங்க. உங்கள மட்டுமே டார்கெட் பண்ணி சில டாஸ்க் குடுக்குறது. அத உங்களால செய்ய முடியாத சில அமைப்புகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக வயதுக்கு ஏற்ற மாதிரியான தன்மைகள் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல காதல் சார்ந்த அமைப்புகள்ல திருமணங்கள்ல சின்ன தடைகள் இருக்கக்கூடிய அமைப்பு தற்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். இருந்தாலும் சற்று கவனமாக இருங்க. திருமணம் சார்ந்த அமைப்புகள்ல இருக்கிறேன் அப்படின்னும் பொழுது 6, 8 தசா புத்திகள் இல்லாத நிலையில ஆனா என்ன சொல்லுவீங்க? எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவீங்கன்னு அப்படின்னுவீங்க. கடந்த காலங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள்ல இருந்து மெல்ல மெல்ல அதுல இருந்து வெளியில வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். மனதை சங்கடப்படுத்தக்கூடிய சில அறிமுகங்கள் கடந்த காலங்கள்ல இருந்தது. அந்த அமைப்புகள் விட்டு விலகக்கூடிய தன்மைன்ற மாதிரியான அமைப்பும் ஒரு சிலர்களுக்கு குறிப்பாக சொல்வேன் பெண் குழந்தைகளுக்கு இழக்கக்கூடிய அமைப்புகளை இழந்த பிறகு சில விஷயங்கள் புரிய வரும் அப்படின்ற மாதிரியான தன்மை. இந்த அமைப்புகளை கொடுத்து வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்பு. 7.5 சனினா பயப்பட வேண்டாமானாக்கா கவனமாக இருக்கக்கூடிய இடங்கள் இந்த 7.5 சனி அப்படின்னு சொல்லிடலாம். 7.5 சனியில என்ன இருக்கும்? புதிய நட்பு, புதிய காதல், புதிய தொழில் தொடக்கம், மாமாவோட பிசினஸ் செஞ்சேன், அவரோட செஞ்சேன், இவரோட செஞ்சேன், இருக்கிற வேலையை விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். மொத்தமாக எல்லாம் அப்படியே பிரச்சனை ஆயிருச்சு. எனக்கான குழிய நானே தோண்டிக்கிட்டு உள்ள போய் உட்கார்ந்த மாதிரி ஆயிருச்சு. இருந்த பணமும் போச்சு, இருந்த மானமும் போச்சு. பிரச்சனையிலயும் என்ன மாட்டி விட்டாங்கன்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். இந்த இடத்துல மறைமுகமான இல்லீகலான ஏதாவது விஷயம் செய்யற மாதிரியான அமைப்புகள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, இந்த இடத்துல கண்டிப்பா மாட்டிக்குவீங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. தேவையில்லாத பழக்கவழக்க அமைப்புகள் எல்லாமே சற்று நெகட்டிவாக இருக்குங்க. 45, 50 வயதுக்கு மேற்பட்டு இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான நல்ல வரவுகள் இருக்குங்க. ஒரு பிள்ளைகள் வழியில சந்தோஷம் இருக்கும். செலவுகள் இருக்கும். அந்த சனியின் அமைப்புகள்ல செலவுகள் இருந்தாலும் கூட இந்த செலவுகள் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய செலவுகளாகவோ, உங்களுடைய மன நிறைவுக்கான செலவுகளாகவோ இருக்குங்க. சந்தோஷமா குடும்பத்தோட செலவு போவீங்க. சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. வெக்கேஷன் போவீங்க. செலவு பண்ணுவீங்க. ஆன்மீக சுற்றுலா போவீங்க. இது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். குறிப்பாக இளைய சகோதர அமைப்புகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய அமைப்பு, தந்தை வழி சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இதுல 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த ஹெல்த் சம்பந்தப்படுற விஷயத்துல மட்டும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குங்க. இதுல மட்டும் சற்று கவனமாக இருங்க. இப்ப இந்த மத்தியம வயதுல இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துல சில 3வது நபரின் தலையீடு, வருமானம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரக்கூடாத அமைப்பு, வருமானத்திலே பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு, வேலை பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி உறவுகள்ல சச்சரவுகள் இருக்கு. இதுல காசு போட்டா, அதுல காசு போட்டா இப்படின்னாங்க, கோடியில வரும்னாங்க. கடைசியா பார்த்தா போட்ட காசே முதலுக்கே மோசமா போயிருக்குங்கன்ற மாதிரியான நிலைகள் சற்று அதிகமாக இருக்குங்க. உண்மையிலே 7.5 சனி அமைப்புகள் உங்களுக்கு சில கமிட்மென்ட் கொடுக்கும்னாலும் கூட, ஒரு 80 விழுக்காடு மீனராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மை தான் இருக்கும். யார் அந்த சாதகமற்றவர்கள்? உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சந்திரன் ஒளி குன்றி ஒளி பலவீனமா இருக்கிறாரு. அவரே தேய்பிரை சந்திரனா இருக்கிறாரு. அமாவாசையா இருக்கிறாரு. சனியோட தொடர்புல இருக்காரு. ராகு கேதுக்களின் தொடர்புல இருக்கும் பொழுது இந்த 7.5 சனி உங்களுக்கு சற்று அதிகமாக பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. இந்த இடத்துல ஒரே நல்ல விஷயம் என்ன? உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கு போய் 8, 12ஆம் அமைப்புகள்ல ஒரு மாதிரியான அமைப்புகள்ல சுபத்தன்மைப்படுத்தும் பொழுது இங்க வெளிநாடு, வெளி மாநில அமைப்புகள்ல வேலை அமைப்புகள் இருக்கும். வெளியில போய் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வீட்டை விட்டு தள்ளி போகக்கூடிய அமைப்பு இருக்கும். மாணவர்களுக்கு குடும்பத்தை பிரிஞ்சு போவீங்க. கணவன் மனைவி அமைப்புகள்ல ஒருத்தர் பிரிஞ்சு போகக்கூடிய என்னடா இது கல்யாணம் பண்ணோம் ஒண்ணா இல்லையன்ற மாதிரியான சங்கடங்கள் குடும்பத்தோட இருக்க முடியல, வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியலன்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இந்த தன்மைகள் இருந்தாலும் கூட ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு அளவுக்கு சாதகமா தாங்க இருக்கு. என்னங்க சாதகம்? 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது சாதகமானா, ஓரளவுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது உங்களுடைய கடன் நோய் வம்பு வழக்குகளை மட்டுப்படுத்தக்கூடிய வேலையை ஒரு கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய வேலையை செய்வாரு. இது ஒரு பெரிய சாதகம். சனி ராசியில இருக்கிறது சரியில்லை. குரு 4ஆம் இடத்துல இருக்கிறது பரவாயில்லை அப்படின்ற மாதிரி தன்னோட இன்னொரு கேந்திரம் ஏதாவது ஒரு வழியில வருமானம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. தொழிலை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு முயற்சிகள் பண்ணுவாரு. வெளியில போனாலும் கூட குரு பார்த்த ராகுன்றதுனால வெளியில போகும்பொழுது வேற்று மத இன மொழிக்காரர்களால் லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, வேற ஒருத்தர் உங்களுக்கு வந்து உதவி செஞ்சு அப்படியே வரக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான சில தன்மைகள் இருக்கும். ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு லாபம் தாங்க.
கடந்த காலங்கள்ல குரு 3ல இருந்ததை விட 4ல பரவாயில்லையா இருப்பாரு. அடுத்த வருஷத்துல உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான இருக்கும். விஸ்வாவசு ஆண்டுல உங்களுக்கு சனி பெயர்ச்சி மட்டும்தான் சற்று சாதகம் இல்லாத தன்மை இருக்கு. ஆனால் வேலை தொழில் வருமானங்கள் சார்ந்த அமைப்புகள்ல உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், இப்பொழுது நடக்கக்கூடிய மாற்றங்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல நீங்களே நன்றாக நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லயும், கடன் வாங்க இப்பொழுது தேவையில்லாத அமைப்புகளும், தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா இப்ப மட்டும் சற்று நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். மாமாவோட சேர்ந்து பண்றேன், மச்சானோட சேர்ந்து பண்றேன், இவரோட பண்றேன், அவரோட பண்றேன்னும் பொழுது முதலுக்கே விரயம் வரக்கூடிய அமைப்பு, கடன் வாங்கி மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ பணத்தை கொடுத்து இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யறதோ, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மாதிரியான விஷயத்துல நான் பணத்தை போடுறேன்ற மாதிரியான விஷயங்கள் தயவு செய்து செய்ய தேவையில்லாத ஒரு காலகட்டமாகவே இந்த இடத்துல இருக்குங்க. இருக்கிற பணம், இருக்கிற வருமானத்தை வச்சு உங்க குடும்பம் நீங்க மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. உங்க குடும்பம்னா அம்மா, அப்பா, பெற்றோர்கள், குழந்தைகள் மட்டும் உங்க குடும்பத்தில இருந்து இருக்கும் பொழுது பிரச்சனைகள் இருக்காதுங்க. காதல் விவகாரத்துல சற்று நல்ல பதில் இப்பொழுதைக்கு சொல்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு 2 1/2 வருஷம் கழிச்சு உங்களுக்கே தெரியும். திருமணம் மாதிரியான அமைப்புகள் பண்ணலாமான்னா, தசாபுத்தி ஒத்துழைக்கிற பட்சத்துல தாராளமாக பண்ணலாம். 6, 8, 12ஆம் அமைப்புகள்ல பாபத்துவ திசை இல்லாத நிலையில தாராளமாக திருமண அமைப்புகள பண்ணுங்க. இளைய பருவத்தினருக்கு மட்டும்தாங்க இந்த ஜென்மசனி அமைப்புகள் கடுமையான அமைப்பு இருக்கும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு குடும்பத்துல சந்தோஷம், உயர்வு வர்ற மாதிரியான சில அமைப்புகள பண்ணி, கௌரவம், அந்தஸ்து உயர்வதற்காக செலவுகள பண்ண வச்சு, என்னடா இவ்வளவு செலவாகுது? என்னடா இப்படி இருக்கு? அப்படி இருக்குன்ற மாரி சில விஷயத்த குடுத்து, அது கூட உங்களுக்கு லாபமாக மாற்றக்கூடிய அமைப்பா இருக்கும். இந்த இடத்துல வெளிநாடு, வெளிமாநில அமைப்புகள்ல வேலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கும். என்ன குடும்பத்த விட்டு தள்ளி போனோம், கணவன விட்டு தள்ளி போனோம், மனைவிய விட்டு தள்ளி போனோம், ஒரு 2 1/2 வருஷம் இப்படித்தாங்க இருக்குது அப்படின்ற மாரியான ஒரு வெளியில சொல்ல முடியாத ஒரு கலக்கம், ஒரு அழுகை, சோகம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். இதனை தாண்டி அப்படி வேற எதுவும் பெருசா கெட்டு போயிராதுங்க. அந்த அளவுக்கு எதுவும் மோசமா இல்ல. உங்களோட ராசிநாதன் பலமா இருக்கிற காரணத்தினால. இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிய கேவிடி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அவர்களுக்கு நன்றி. கேவிடி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அவர்களின் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்து.